நல்லவனுக்கு கெட்டவனுக்கு என்ன வித்தியாசம்னா நல்லோர்கள் சேர்த்து வைப்பார்கள். சேர்த்து வச்சார்கள். அவன் அந்த பெண்ணை ஏத்துக்க மாட்டேன்னா, ஏன்னு கேட்டா 2 மாசம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா அவளை எப்படி நான் ஏத்துப்பேன்னா, என்னடா ரொம்ப கொண்டற 10 மாசம் பிரிஞ்சிருந்த சீதையை சேர்த்துக்கலையா ராமன் அப்படின்னு ஒண்ணு அந்த சலவை தொழிலாளி சொன்னா, ராமன் சேர்த்துப்பான் நான் சேர்த்துப்பேன். அப்படி ஒரு பெருமை தன்னை பத்தி, அப்படி ஒரு கண்ணியத்தோட வாழ்ந்த தேசம். எல்லாருமே தன்னை பத்தி உயர்வா நினைச்சு வாழ்ந்த தேசம். யாருமே மட்டம் கிடையாது. எல்லாரும் தேவை, எல்லா அமைப்பும் தேவை. இதுல எது உயர்வு எது மட்டம் அப்படி கிடையவே கிடையாது. இந்த உயர்வு மட்டம்ங்கிறதெல்லாம் பின்னாடி வந்த திமிர்னால பண்ண காரியம். இது ஒரு சிஸ்டம். இது எல்லாரும் தேவை அப்படின்னு உடனே ராமருக்கு தோணினது, நாம சீதையை சேர்த்துன்றதுல இவர்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு அப்படின்னு. அதனால சீதையை விட்டுடலாம்னு நினைச்சா. சீதை மேல சந்தேகப்பட்டு இல்லை, கவனிச்சு கேட்கணும். மக்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த மக்களுக்காக சீதையை தியாகம் பண்ணணும்னு ராமன் நினைச்சானே தவிர சீதை மேல சந்தேகப்பட்டு இல்லை. ராஜான்னா எப்படி இருக்கணுங்கிறத சொல்றேன். இங்கிலாந்துல உள்ள பிரிட்டிஷ் ராஜ்யத்துல 2ஆம் எலிசபெத்தோட சித்தப்பா எட்வர்டுன்னு ஒருத்தன். இந்த பழைய பேப்பர் எடுத்து படிங்க, நான் சொல்றது புரியும். அவன் ஒரு டைலர் பெண்ணை காதலிச்சா. 1940 நடந்த கதை. உடனே அங்க உள்ளவர்கள் சொன்னால், இந்த டைலர் பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ ராஜாவா வர முடியாது. நீ ராஜாவா வரணும்னா ராஜ பரம்பரையில உள்ளவர்களை கல்யாணம் பண்ணிட்டாதான் வரலாம். இந்த சிஸ்டம் எல்லா நாட்டிலையும். நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுலதான் தீண்டாமை அது இதுன்னு. இது உலகம் முழுக்க வெவ்வேறு வடிவத்துல எல்லா மதத்திலையும் உண்டு, எல்லா நாட்டிலையும் உண்டு. இது பின்னாடி வந்தது. ஹிந்து மதத்துல மட்டும்தான் இதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. தொழில் ரீதியா பிரிக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எந்த நாட்டுல எந்த மதத்துல இல்ல இருந்தது. எப்படி இருந்ததுன்னு கேள்வி நான் சொல்றேன். எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், கேட்டு. நான் எனக்கு நேரம் படிக்க தெரியலனாலும், ஏன்னா இந்த விஷயம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனித சமூகத்துல ஏற்பட்டதான ஒரு பெரிய ஒரு தீய விஷயம். ஜாதிங்கிறது வேற, ஏற்றத்தாழ்வுங்கிறது வேற. இந்த ஏற்றத்தாழ்வை பத்தி தான் நான் பேசுறேன். நீ பண்ணிக்க கூடாதுன்னா நான் பண்ணிப்பேன்னா, அந்த பண்ணை தான் பண்ணிப்பேன்னா, அந்த பண்ணை பண்ணிட்டா நீ ராஜாவை ஆக முடியாதுன்னா, இன்னும் அவன் சொன்னா எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் மக்களும் வேண்டாம், நான் அந்த பெண்ணை தான் பண்ணிப்பேன். என்னமோ பெருமையா நாம காதலுக்காக இவனை கல்யாணம் பண்ணிட்டாலே அந்த டெய்லர் பொண்ணும் அந்த பொண்ணை வந்து சுமங்கலி பிரார்த்தனை வச்சு பூஜை பண்ற அம்மா இல்ல. இவனை கல்யாணம் பண்ணிட்டதே 3வது கல்யாணம். அவன் இவனே 3வது கணவன் அவளுக்கு. சீதை எப்பேற்பட்ட மகாபதிவிரதை. எனக்கு இந்த பெண்ணுக்காக மக்கள் வேண்டாம்னு சொன்ன அவன் எங்க, மக்களுக்காக மனைவி வேண்டாம்னு சொன்ன ராமன் எங்க? அவன் அல்லவோ ராஜா. மக்களுக்காக எதையும் குறைப்பேன்னு சொல்லணும். அதுக்காக சீதையை கொண்டு விடணுங்கிறதே பரதனும் சத்ருகுணனும் முடியாதுன்னு விட்டார்கள். லக்ஷ்மணனை கூப்பிட்டு ராமர் என்ன பண்ணினார், ஒரு நயவஞ்சகமா ஒரு ஏமாத்தி அவன்கிட்ட சத்தியம் வாங்கினார். லக்ஷ்மணன் கூப்பிட்டார், வந்தான். உங்க அம்மா உன்னை எதுக்கு பெற்றிருக்கா? இது என்ன கேள்வி? நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கேட்கறதுக்காக. இது சத்தியமோடா லட்சுமணா, உங்க திருவடி மேல ஆணையாக சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு தான் எங்க அம்மா என்னை பெற்றதே. அப்படியா ஜனங்கள்லாம் அப்படி பேசிக்கிறார்கள். சீதையை கொண்டு காட்டுல விட்டுட்டுவான். லட்சுமணன் சொன்னா, இது நியாயமானா? நீங்க என்னமோ கேட்டு நான் பதில் சொன்னேன், அதுக்காக கொண்டு சீதையை காட்டுல விட சொல்லலாமா? திக் திக் கஷ்டதரம் மமைவ புவனே நிர்ஜீவனம் ஜீவனம் மாத்ருத்ரோகமயத்யகம் மணிமுஹு பிராத்ரானியுக்தோஸ்மியதி. உத்தரராமச்சரித்திரம் ஒரு நாடகம். நீதாம் நிஷ்கருணம்
மயா வனமிதம் நிஷ்கல்மஷாம் ஜானகீம் திராயத்வம் வனதேவதா இதி வதன் பிராப்தோ நியுக்தோ வனாத் திக் திக் கஷ்டதரம். என்ன நான் நினைச்சிருக்கீர்கள்? என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நீங்க கிட்ட வாக்கு வாங்கலாமா? இப்ப என்னன்னு கேட்டா அவன் சொன்னா, இத கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, என்னை ஏன் கொண்டு வர்றேன்னு அவ கேட்பான். நீ குற்றம் உள்ளவள், மக்கள் உன்னை பத்தி குற்றமாக பேசுகிறார்கள், நீ தோஷம் உள்ளவள் அப்படின்னு சொல்லணும். இதுக்காக தான் உன்னை கொண்டு விட சொன்னார் ராமர் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி வார்த்தையை எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டான். நீ தோஷம் உள்ளவன் எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படி சொல்லுவேன்? இப்படி என்ன சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க கொண்டு விட்டதுக்கு காரணம், நான் உங்களுக்கு தம்பியா பிறந்தது தானே, இனி உங்களுக்கு தம்பியா பிறக்க மாட்டேன். நான் அண்ணனா பிறந்தா ஒரு அரைஞ்சு பேசாம இருக்கா, உலகம்னா அப்படிதான் பேசும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால அடுத்த ஜென்மா தம்பி கிடையாது, அடுத்த ஜென்மா அண்ணா. பலராமனா வந்துட்டான். பகவான் கிருஷ்ணனா பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் சொல்றார். அதெல்லாம் நாளைக்கு கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமா சொல்றேன். மதுராபட்டினத்தை வசுதேவன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டுன்னு வந்தான். அவனுக்கு கம்சனுடைய சித்தப்பா பெண்ணான தேவகிங்கிற ஒரு பெண்ணை, இவர்கள்லாம் யாதவர்கள் தான். இங்கே நாம டெல்லி போற வழியில குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு 3 ஊர் வரும். இந்த 3 ஊரும் 3 ராஜதானி, யாதவர்களுடைய ராஜதானி. விஷ்ணி, அந்தக, போஜ விஷ்ணி அந்தகர்கள்னு பேர். 3 பிரிவு யாதவர்களுக்குள்ள. அதுல குவாலியர் ஆண்டவன் கம்சன், மதுராபட்டினத்தை ஆண்டவர் வசுதேவர். தன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். போற வழியில அசரீரி வாக்கு ஒண்ணும் பெருசா ஆகாசத்துல இருந்து சப்தம் வருது. எந்த தங்கைய விமரிசையா கல்யாணம் பண்ணி கொடுக்கறையோ அந்த தங்கையோட 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும். உடனே அந்த தங்கையை கொல்ல போனா வசுதேவர் சமாதானப்படுத்தி, இவளுக்கு பிறக்கிற குழந்தைய முட்டை கொடுத்துடுறேன், இவளை கொல்லாதேன்னு சொன்னார். அதன்படி அவருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்ச உடனே ஜெயில போட்டுட்டான் அவரை. 6 குழந்தைகள் பிறந்தது. 6 குழந்தைகளையும் கொண்டு கொடுத்தார், கொண்டுட்டான் கம்சன். 7வதா தன்னுடைய ஆதிசேஷனை பகவான் அனுப்புறார். இப்ப ஆதிசேஷன் சொன்னேன்னா இன்னொரு புரியற மாதிரி சொல்றேன். ஏன்னா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். தெய்வம் அப்படிங்கிறத தெய்வம் 1, 2, 3, 4, 5. தத்துவங்கிறது 1, 2, 3, 4, 5. தெய்வம் ஒண்ணுதான், பல தெய்வங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற மதமும் உண்டு. பல தெய்வங்கள் உண்டுன்னு சொல்ற மதமும் உண்டு. உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்ற மதமும் உண்டு, உருவ வழிபாடு உண்டுன்னு சொல்ற மதமும் உண்டு. எல்லாமே நம்ம ஹிந்து மதத்தினுடைய சில உட்பிரிவுகள் தான். உலகம் முழுக்க எந்த மதத்தை நீங்க எடுத்தாலும் அந்த ஹிந்து மதத்திலேருந்து அது பிச்சை வாங்கினதுதான்னு நான் காமிக்க முடியும். இந்த விஷயங்கள் இதோட பிரிவு தான். ஏகதேசமா இப்ப கர்நாடகால லிங்காயத்துன்னு ஒரு பிரிவு. அவ நான் ஹிந்துக்களே கிடையாது, வேத மனம் கிடையாதுன்னா, வேத பிரமாணம் உனக்கு கிடையாதுன்னா லிங்கம்ங்கிறது எங்கேருந்து இருக்குன்னு நீ? லிங்கம்ங்கிற வார்த்தையே வேதத்துலதான் இருக்கு. இது மாதிரி தன்னையே தெரியாம மூடத்தனமா பேசுறது. இந்த கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, நுனிக்கலையில உட்கார்ந்து அடிக்கலையை வெட்டுறது. அது மாதிரி நாங்க சைவ மதம், நாங்க வைணவ மதம்னா உங்க சைவ மதத்துக்கு வைணவ மதத்துக்கு மூலம் எது? அதுதான் இந்த கேள்வியே. அப்படி ஒரு மதமே கிடையாது, அது சித்தாந்தம்னு பேர். அது உட்பிரிவுகள் தான். இந்த 1, 2, 3, 4, 5 சொல்றேன். 1ன்னா பிரம்மம், 2ன்னா பகவான், பகவானோட சக்தி, சக்தி சக்திமான் 2ஆ பிரிவு. இல்ல துவைத்தம்னு சொல்லலாம்.
மூணாவதுக்கு முதல்ல ஒண்ணுன்னு சொன்னா அதுக்கு அத்வைத்தம்னு பேரு. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, பிரம்மம் ஒண்ணுதான், ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இல்ல பிரம்மம் வேற மாய வேற அப்படின்னு சொன்னா அதுக்கு துவைத்தம்னு பேரு. மூணாவது விசிஷ்டாத்வைத்தம்னு வைணவர்கள் சொல்றது, பிரம்மம் ஜீவன், பரமாத்மா ஜீவாத்மா மாய, இந்த மூணும் தனித்தனியா உள்ளது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு. இதெல்லாம் உடைச்சுதான் பிரம்மம் ஒண்ணுங்கிறத சித்தாந்தம் பண்றது அத்வைத்தம்ங்கிறது. நீங்க 2 சொன்னாலும் 10 சொன்னாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம், இல்லை. நாலாவது விஷயம் சதுர்வியூகம்னு பேர். வைஷ்ணவத்துல ஒரு சித்தாந்தம் அது. வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் அப்படின்னு பேர். வாசுதேவன் அப்படின்னு சொன்னா பரபிரம்மம், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் அப்படின்னு சொன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ரான்னு அர்த்தம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்றோமோ, அதுல சங்கர்ஷணர் தான் இந்த பலராமர். இந்த சங்கர்ஷணர் தான் பலராம வடிவத்துல வந்தவர். அதனால இந்த அவதாரத்துல அவருக்கு பேரே சங்கர்ஷணர் தான் பேர். பலராமன்கிறது இன்னொரு பெயர். 5 என்ன அப்படின்னா பிரம்ம விஷ்ணு ருத்ரா சைவத்துல. அப்புறம் ஈஸ்வரன் சதாசிவம். பிரம்ம விஷ்ணு ருத்ரா ஈஸ்வரன்கிறது சக்தியோட உள்ளத்துக்கு ஈஸ்வரன் பேரு. ஒருவித்த நிலையில இருக்கிறதுக்கு சதாசிவம்னு பேரு. இந்த 5 வகையா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. தத்துவங்களை பத்தி சொல்லும் போது இத பத்தி ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. சண்டை போடக்கூடாது, நாலெட்ஜ், ரிசர்ச் மாதிரி. இதுல சங்கர்ஷணர் தான் பலராமரா வரா. 7வது கர்ப்பமா பகவான் யோக மாயையினால இந்த தேவகிங்கிற அந்த பெண்ணினுடைய வயத்துல உள்ள கர்ப்பத்தை எடுத்து, வசுதேவருக்கு இன்னொரு மனைவி இருக்கா, ரோஹிணின்னு பேரு. அவ கம்சனுக்கு பயந்து நந்தகோபனுடைய வீட்டுல இருக்காள். அவர் நந்தகோபனும் வசுதேவரும் ஃப்ரெண்டு. அந்த ரோஹிணி கர்ப்பத்துல கொண்டு வச்சிருட்டான். இந்த கர்ப்ப டிரான்சாக்சன்லாம் சொல்றது நம்ம சாஸ்திரங்கள்ல பண்றது இப்பயும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளதான் பண்ணலாம். இது நடந்தது 6வது மாசம். 6வது மாசம்லாம் கர்ப்பத்துல கை வைக்கவே முடியாது. இன்னும் மாத்திட்டா அது ரோகிணியா ரோகிணி வயத்துல வந்து பிறக்கிறார். அப்புறம் கிருஷ்ணர் பிறந்து அங்க போனப்புறம் கர்காச்சாரியால் வந்துதான் நாமகரணம் பண்றார். அதுல சங்கர்ஷண மூர்த்திக்கு சங்கர்ஷணன்னு பேர் வச்சார், ராமன்னு பேர் வச்சார். பலாதிக்கியத்தினால பலராமன்னு பேர் வச்சார். இந்த ராமன்கிற பேர் காமன். எந்த அளவுக்கு காமன்னு சொல்றேன், ஹிந்துக்கள் எத்தனை பேர் இருப்போம் இந்தியாவில்? சென்சஸ் பிரகாரம் பழைய கணக்குப்படி 80 கோடி பேர், 80லேருந்து 85 கோடி பேர் இந்துக்கள் இருக்கும். இதுல 40 கோடி பேர் ஆண்கள், 40 கோடி பேர் பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 40 கோடி பேர் ஆண்கள்ல 40% நன்னாங்கு 16 கோடி பேருக்கு என்ன பெயர்னா ராமனோட பெயர் தான். ராமன், ராமசாமி, ராமச்சந்திரன், சிவராமன். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க எடுத்தா இந்த பேர் தான். எல்லாம் ஒரு ஆச்சரியமான கணக்கு. இதோட ஆச்சரியம் என்னன்னா, ராமனை தெரியுமோ தெரியாதோ, ராமனை நம்புறானோ இல்லையோ, ஒரு நாள் ராமன் இல்லைன்னு சொல்றவனா இருந்தாலும் அவன் பேரு ராமசாமி தான். இந்த ராமரை தவிர்க்கவே முடியாது. இந்துக்களுடைய அடையாளம் அது. மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு அடையாளம் அது. அதனால இவர் பெயரும் ராமன், பரசுராமர் பெயரும் ராமன். இந்த ராமன்னா அழகானவன் அர்த்தம், அல்லது பரமாத்மான்னு அர்த்தம். ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேனாசோ பரம் பிரம்மா விதீயதே அப்படின்னு சாஸ்திரம்.
இவர் எப்படி இருப்பார்னா, தாமரத்தண்டினுடைய அந்த தண்டை உடைச்சா அதுல ஒரு நூல் இருக்கும் பத்தியில, அந்த நூல் என்ன கலர்ல இருக்கும், அந்த கலர்ல இருப்பாரு. பலராமரை பத்தி சொல்லும் போது அந்த கலர்ல இருப்பார். நீல கலர்ல பட்டு கட்டிட்டு இருப்பாரு. கிருஷ்ணருக்கு அடையாளம் மஞ்சள் கலர்ல பட்டு கட்டிக்கிறது, பலராமருக்கு அடையாளம் நீல கலர்ல. இது ஒரு விசித்திரமான அவதாரம் பலராம சுவாமி. இது கிருஷ்ணனுக்கு சப்போர்ட்டா பகவான் பல இடங்கள்ல விளையாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு கம்சனை வதம் பண்ற பர்யந்தம் இவர்களுக்கு ஒரே இதுதான். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஏன் பிறக்க வச்சா? இப்ப கிருஷ்ணாவதாரம் பிரசித்தியா இருக்கு, பலராம அவதாரம் பெருசா பிரசித்தி கிடையாது. இப்ப எதுக்கு பிறக்க வச்சான் பகவான் பலராமரை? இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல கிருஷ்ணரோட இவர் முரண்படுறார். டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வருது இவருக்கும் கிருஷ்ணருக்கும். எந்தெந்த இடத்துல அப்படின்னா, முதல்ல தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிற இடத்துல இவா ரெண்டு பேருக்கும் ஒரு தங்கை உண்டு, சுபத்ரான்னு பேர். அந்த சுபத்ராங்கிற தங்கைய துரியோதனனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பலராமர் சொல்றார். அர்ஜுனனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கிருஷ்ணன் சொல்றார். துரியோதனன் கட்சியை சேர்ந்தவர் பலராமர். இவ எனக்கு இவரை பிடிக்கும்னு சொல்றது தப்பு இல்லை. அவன் நல்லவனா கட்டவனாங்கிற விஷயம் இருக்கும். தனிப்பட்ட முறையில ஒருத்தன் மேல அன்பு இருக்கலாம். அதுக்காக கண்ண முடின்னு அவன் பண்ற அதர்மத்தெல்லாம் நாம அங்கீகாரம் பண்ண முடியாது, அனுமதிக்க முடியாது. அதுக்கு நாம சம்மதம் கொடுக்க கூடாது. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான். இந்த துரியோதனன் மேல அப்படி ஒரு பிரியம் அவரு. என்னத்தினால இந்த பிரியம் வந்தது அப்படின்னா, துரியோதனனுக்கு இவர் கதா யுத்தம் கற்றுக் கொடுத்திருக்கார். கதையை வச்சு எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறத கொஞ்ச காலம் அஸ்தினாபுர பட்டணத்துல இருந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருந்து இவர் கற்றுக் கொடுத்ததுனால அதிலேருந்து வந்த பிரியம் இது. அவன் பொதுவாகவே ஒருவேளை சோதத்தினாலே புத்தி மாறும். எங்க போய் திங்கிறமோ அந்த புத்தி வந்துடும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும் சாப்பாட்டுல அப்படின்னு சொல்றது. அதுல இருந்து அவன் பக்கம் மாறி போயிடுது புத்தி. அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா, இவரோ மூத்தவர், குடும்பத்துக்கு பெரியவர், இவரை மீறி சண்டை காரியம் பண்ண முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணினான், அதுல ஒரு தந்திரம் பண்ணினான். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போயிருந்தான் ஒரு சமயம். நீ அப்ப சன்னியாசி வேஷம் போட்டுன்னு துவாரகைக்கு வான்னு சொல்லிட்டான். துவாரகைக்கு வந்தா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தா, பலராமருக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் இஷ்டம் உண்டு. கிருஷ்ணர் நேரடியா இதெல்லாம் சம்மந்தப்பட மாட்டார். போய் துவாரகையில போய் அவரை எல்லாரும் தரிசனம் பண்றாருன்னு பலராமரும் அந்த சுவாமிஜியை போய் தரிசனம் பண்ணினார். திருதண்டி சுவாமிகள். இந்த சன்னியாசத்துல 2 வகை உண்டு, அதெல்லாமும் நாம தெரிஞ்சுக்கணும். ஒத்த குச்சி கையில வச்சுப்பா, 3 குச்சி வச்சுப்பா. இந்த ஒத்த குச்சி 3 குச்சிக்கு என்ன வித்தியாசம்னா, தலைய மொட்டை அடிச்சுடணும், பூனல் இருந்தா எடுத்துடணும், ஒரு வேஷ்டி கட்டிக்கணும். இதுக்கு ஏகதண்டம்னு பேர். தலையில உள்ள சிகை எடுத்துக்க வேண்டாம், தோல்ல உள்ள பூனலையும் எடுக்க வேண்டாம். இது ஒரு சித்தாந்தம். 3 தண்டம் வச்சுக்கணும். அதனாலதான் காஞ்சி முதலிய மரபுல வரவர்கள் எல்லாம் பார்த்தா ஒரு குச்சி கையில வச்சுருப்பா. நம்ம அகோபில மடம் ஜிஎன் முதலியவர்கள் எல்லாம் பார்த்தா 3 குச்சி கையில வச்சுருப்பா. திருதண்டம்னு பேர். இந்த அர்ஜுனன் என்ன வேஷம் போட்டிருந்தான்னா திருதண்டி வேஷம் தான் போட்டிருந்தான். ஏன்னா முதல்ல சன்னியாசி வேஷம் போட்டுக்கோன்னு பகவான் சொன்னார். நான் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஏமாத்துறதுக்கு கூட அந்த வேஷம் போடக்கூடாது அப்படின்னா. அதுக்கு பகவான் சொன்னார், உன்னை நான் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினா மாதிரி மொட்டை அடிச்சுக்கோன்னு சொல்லல, நீ திருதண்டியா வா அப்படின்னு சொல்ல. வந்தான். பலராமர் வீட்டுக்கு கூட்டு வந்தார், பிக்ஷை பண்ணி வச்சார். அப்புறம் வீட்டிலேயே அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்தார். கிருஷ்ணர் அதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணினார். சன்னியாசிகளை வீட்டுக்கு கூப்பிடவும் கூடாது, சாப்பாடு போடவும் கூடாது. இந்த 2 விதமும் இருக்கு சாஸ்திரத்துல. வீட்டுக்கு கூப்பிடணும்னு இருக்கு சன்னியாசிகளை,
வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரத்துல. சன்னியாசிகள் வீட்டுக்கு இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போகக்கூடாது. எங்கேயோ மரத்தடியில உட்கார்ந்துருக்காரா, மரத்துல உட்கார்ந்துருக்காரா, போனா நம்ம பார்த்தோமா, நமஸ்காரம் பண்ணினோமா, நாராயண நாராயணன்னு ஆசீர்வாதம் பண்ணினாரோ அதோட சரியா போச்சு. அவருக்கு நமக்கு உள்ள உரம். ஏதோ நல்ல வார்த்தை நாலு சொன்னா அதை கேட்டுக்கலாம். உன் குடும்ப சௌக்கியமா, நீ என்ன பண்ற, நீ என்ன பிசினஸ் பண்ற, உனக்கு கல்யாணம் ஆச்சா, எத்தனை குழந்தைகள், இந்த விசாரம் அவரும் பண்ணக்கூடாது, நாமும் அவர்கிட்ட அதை பத்தி பேசக்கூடாது. இது நம்ம மதங்கள்ல அதை அனுமதிக்கல. அந்த அந்த வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சன்னியாசிகளை எந்த அளவு பூஜை பண்ணணுங்கிறது இருக்கு. அதை தாண்டி இவர் பூஜை பண்றார் பலராமர். கிருஷ்ணர் எதிர்க்கிறார், இந்த பூஜை பண்ணக்கூடாது, இதுல ஏதாவது பின்னாடி பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்புங்க. யாரு? பலராமர். அதுக்குதான் பிளான் போட்டிருக்கிறது. இதுல பிரத்யேகமா சிசுரூஷ பண்றதுக்கு சுபத்ராவை அனுப்ப தேவகி அம்மா ஏதோ நல்ல இடத்துல குழந்தை கல்யாண ஆட்டம், பெரியவாளுக்கு சிசுரூஷ பண்ணினான்னு சொல்லி அவர் காஷாயத்தை தோல்ச்சி போடுறது, அவரை விசிறது அப்படின்னு உடனே கொஞ்சம் நல்ல கைகாலை புடிச்சு விடு அப்படின்னு அவர் சொல்ல, சுபத்ரா சொன்னா அம்மா தேவகிட்ட வந்து, நீ ஏதோ சுவாமிஜி சிசுரூஷ பண்ணுன்னு சொல்ற, ஆனா ரெண்டு காரணத்தினால அவரை பார்த்தா எனக்கு சுவாமிஜியா தோணல. ஒன்னும் அவர் பார்க்கிற பார்வை குறுகுறுன்னு பார்க்கிறாரு, என்ன ஒரு சுவாமிஜியாவே என்ன பார்க்கல. ரெண்டாவது விஷயம் அவரோட கைகள். ஒரு பட்னி கடந்து தபஸ் எல்லாம் பண்ணினவனா இருந்தா நோஞ்சானா பரமாச்சாரில எப்படி ஒடுங்கி இருந்தான். இங்க என்ன ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ண மாதிரி இருக்கு இந்த உடம்பு. அதுக்கு மேல ஒவ்வொரு பேரை அடையாளம் காமிச்சு கொடுத்துடும். இந்த வில் அம்பு விடும்போது இப்படி இழுத்து விடும்போது அந்த நான் கயிறு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து அடிக்கும். அது திருப்பி அடிச்சா கத்திரியர்களை பார்த்தா இந்த இடம் காய்ச்சி இருக்கும். இந்த இடம் இத பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம். அதுல அர்ஜுனனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, சவ்யசாட்சின்னு பேர் அவனுக்கு. இந்த கையாலையும் விடுவான், இந்த கையாலையும் விடுவான். வலது கையால மட்டும் இல்ல, ரெண்டு கையாலையும் விடுவான். அதனால ரெண்டு கையும் இருக்கு. அதனால எனக்கு அவரை பார்த்தாலே சன்னியாசி மாதிரி தோணல, அர்ஜுனன் அத்தானோன்னு தோன்றதுன்னா சுபத்ரா. ரெண்டு கையும் காய்ச்சி இருக்கிறத பார்த்தா தேவகி சொன்னால் தோன்றது என்ன, அவரேதான். அவளுக்கு தெரியுது. என்னமா சொல்றேன்னா, உங்க சின்ன ஏற்பாடு இது, சுபத்ராவுக்கும் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. பெரிய அதை எதுக்குறாங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான்னா அப்புறம் அனுமதி கொடுத்தா மாதிரி ஆயிடுது. ஒரு நாளைக்கு சன்னியாசியும் காணும், சுபத்ராவையும் காணும். ஸ்கூலுக்கு போன பொண்ணையும் காணும், டியூஷனுக்கு போன டீச்சர் இப்போ வாத்தியாரையும் காணும்னு வருந்தாரு இப்போ பேப்பர்ல. அது மாதிரி சன்னியாசியும் காணும், இந்த சுபத்ராவையும் காணும். இந்த க்ஷணம் அர்ஜுனன்னு தெரிஞ்ச உடனே கொல்றேன்னு கிளம்பினார். அப்புறம் தடுத்து, இது ஒரு கதை, முரண்பட்ட கதை. ரெண்டாவது கதை இன்னொன்னு என்னன்னா, இந்த துரியோதனன் அடிச்ச விஷயம். அடிச்சதுல சண்டை போது அவர் இல்லை, கடைசியில எல்லாரையும் கொண்டு துரியோதனன் மட்டும் 18வது நாள் சண்டை நடக்கிறது. அவன் போய் ஒரு குளத்துக்குள்ள முறைஞ்சுன்னுட்டான். அவனை பிடிச்சி இழுத்துன்னு வந்து சண்டை நடக்கிறத வச்சு துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதா யுத்தம் நடக்கிறது. அங்க கேலரியில உட்கார்ந்து பகவான் பார்த்துட்டு இருக்கிறது. தீர்த்த யாத்திரை போனா பலராமர் வந்துட்டார். வந்தா அபாரமா சண்டை நடக்கிறது. பகவான் கண்ணை காமிச்சு தொடையில அடினா. பொதுவா கதா யுத்த தர்மப்படி இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாது. இப்ப சுடும்போது காலில் தான் சுடணும்னு ஒரு பழக்கத்துல வச்சிருக்கிறமே தவிர சட்டம் கிடையாது. அவர்கிட்ட கேட்டேன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படி சட்டம் கிடையாதுன்னு. ஒரு மனிதாபிமானத்தினால அப்படி பண்றோமே தவிர சுடுறத எங்க வேணாலும் சொல்லலாம். ஆனா கதா யுத்தத்துல சட்டப்படி இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாது. இவர் தொடையில அடிச்சு தொடைய முடியினார் துரியோதனன். யாரு? பகவான் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கான். திரௌபதிய கண்ணை காமிச்சு என் தொடையில வந்து உட்கார்ந்துக்கோன்னு இவன் சொன்னான் ஒரு சமயம். அதை பார்த்த பீமன், அவ்வளவு துணிச்சலா பயலே உனக்கு,
எந்த தொடையை காமிச்சியோ அந்த தொடையை முடிக்கிற இடம் சமயம் வருது. இப்ப சமயம் முறியினா பகவான், இதான் சமயம் முறியினா. அடிச்சா தொடை முறிஞ்சு கீழே விழுந்தா உடனே பலராமருக்கு வந்ததே கோபம், என்னமாடா நீ தொடையில அடிக்கலாம் சட்டத்தை மீறி, நீ இது என்ன, இது யுத்தமே இல்லை, தர்ம யுத்தமே இல்லை, இது அதர்ம யுத்தம், இது அயோக்கிய யுத்தம். இது பீமா நீ அயோக்கியம் இல்லடா, நீ சேர்ந்தையே இந்த கிருஷ்ணன் பயதான் அயோக்கியம், நீ அயோக்கியம் இல்லை, சேருவார் கோஷம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இது நமக்கு புராணத்துல வரது. இன்னும் பல இடங்கள் பலராமரை பத்தின சரித்திரங்கள். பலராம அவதாரம் என்னத்துக்குன்னா, ராமாவதாரத்துல லட்சுமணன் பண்ணின மாதிரி பணிவிட யாருமே பண்ணது. உலகத்துல லட்சுமணன் மாதிரி ஒருத்தர், ராமரோட பிராணன் மாதிரி லட்சுமணன் அவ்வளவு பணிவிட பண்ணியிருக்கான். அதனாலதான் உனக்கு என்ன பதில் பண்ணாலும் பதில் ஆகாதுன்னு பகவான் சொல்றார். பின்னாடி லட்சுமணன் சக்தியாயுதத்துல அடிபட்டு கிடக்கும் போது அந்த லட்சுமணனுக்கு பதில் பண்ணணும்னு தெய்வமே நினைக்கிறது. அதனால மது ஜென்மாவில் அண்ணாவா பிறக்க வச்சு அவருக்கு கையை பிடிச்சு விடுறது, காலை பிடிச்சு விடுறது, அவருக்கு கையை கட்டி நிற்கிறது, அவர் சொன்னதை கேட்கறது எல்லாம் கடமை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம வேலையை நாமே செஞ்சுக்கணுங்கிறது. தெய்வமா இருந்தாலும் இன்னொருத்தர வேலை வாங்கினா அதுக்கு பதில் செஞ்சே ஆகணும். நம்ம வேலையை நாமே செஞ்சுட்டா பதில் செய்ய வேண்டாம். தெய்வம் எல்லாத்தையும் செய்யறது. பலராமர் ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர், அழகான ஒரு அவதாரம். அது பகவானோடைய கடைசி மட்டும் இருக்கார். அவர் கிருஷ்ணாவதாரத்துல துணையா இருக்கார். ராமாவதாரத்துல லட்சுமண சுவாமி எப்படி பிரியாம இருக்காரோ அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பலராமர் இருக்கார். லீலைகள் எல்லாமும் பலராமருடைய ஒரு சரித்திரங்கள் நிறைய உண்டு. ஆனா பெருசா பலராமர் 2-3 அசுரனை வதம் பண்ணினார் அப்படின்னு இந்த பாலலீலைகள் போது வருமே தவிர வேற பெரிய சரித்திரங்கள் அப்படின்னு கிடையாது. அவர் ரைவத தேசத்து ராஜகுமாரியான ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு பரம சௌக்கியமா இருந்தார். பின்னாடி அவர் தான் ருக்மியை கொன்னதே, ருக்மணியோட அண்ணாவான ருக்மியை கொன்னதே அவர் தான். இது மாதிரி சில சரித்திரங்கள் நாளைய தினம் கிருஷ்ணாவதாரம் என்னுடைய தொடர்ச்சி தான். கல்யாண ரூபாய கலோ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண.